அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இன்றைக்கி நம்ம ரிசுக்கை அதிகரிக்கக்கூடிய, வீட்டில் செல்வத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதில் ஃபஸ்ட்டு அமல் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த அமலை ஓத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சலவாத்து ஓதி ஸ்டார்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்த சலவாத்து வேணாலும் ஓதிக்கலாம், இல்லை தருதே இப்ராஹிம் சலவாத்து வேணாலும் ஓதிக்கலாம். ஃபஸ்ட்டு சலவாத்தை 11 தாட்டி ஓதணும். இப்போ நான் இந்த சலவாத்தை ஒரு தடவை மட்டும் ஓதி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அமலை செய்யும் போது சலவாத்தை 11 தடவை ஓதிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வல ஆலி சையதினா முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். சலவாத்து 11 முறை ஓதி முடித்ததுக்கு அப்புறமா 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்கணும். அந்த 2 ரக்காத்தில் வல்லுஹா சூறாவை ஓதி தொழுதாலும் சரி, இல்லை நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓதி 2 ரக்காத் நஃபில் தொழுவணும். 2 ரக்காத் நஃபில் தொழுதுக்கு அப்புறம் சூரா லுஹாவை 7 முறை ஓதிக்கணும். நம்ம எப்போ எந்த அமல் செஞ்சாலுமே அதோட பொருளை உணர்ந்து செய்கிறது தான் நமக்கு அதிக பலன்களை தேடி கொடுக்கும். எனவே நம்ம இப்போ வல்லுஹா சூறாவின் பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா, முற்பகல் மீது சத்தியமாக. வல்லைலி இதா சஜா, ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக. மா வத்தாக்க ரப்புக்க வமா கலா, வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஓலா. உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை, அவன் உம்மை வெறுக்கவும் இல்லை. மேலும் மறுமை என்பது இவ்வுலகை விட மேலானதாகும். வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா, மேலும் உமது இறைவன் வெகு சீக்கிரத்தில் உமக்கு உயர் பதவிகளை வழங்குவான், அப்போது நீர் திருப்தியடைவீர். அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, நபியே, அவன் உம்மை அனாதையாக கண்டு உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா? வவஜதக லால்லன் ஃபஹதா, மேலும் அவனே உம்மை வழியற்றவராக கண்டு உம்மை நேர்வழியில் செலுத்தினான். வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, மேலும் உம்மை தேவையுடையவராக கண்டு உமக்கு செல்வத்தை வழங்கினான். ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், எனவே அனாதையிடம் கடுமை காட்டாதீர். வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், யாசகம் கேட்பவரை விரட்டி விடாதீர். வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ், உமது இறைவனின் அருட்கொடையை எடுத்துரைப்பீராக. இப்போ நான் இந்த சூறாவை ஃபுல்லாக ஒரு தடவை ஓதி காமிச்சிடுறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா, மா வத்தாஅக்க ரப்புக்க வமா கலா, வலல் ஆஹிரத்து ஹைருல் லக்க மினல் ஊலா, வலசௌஃப யுஅதீக ரப்புக்க ஃபதர்லா, அலம் யஜிதிக யதீமன் ஃபஆவா, வவஜதக லால்லன் ஃபஹதா, வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா, ஃபஅம்மல் யதீம ஃபலா தக்ஹர், வஅம்ம ஸாயில ஃபலா தன்ஹர், வஅம்மா பிநிஅமதி ரப்பிக ஃபஹத்தீஸ். இந்த சூறாவை 7 முறை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா அல்லாஹுவின் திருநாமமாகிய யா ரஸாக் அப்படிங்கிற திருநாமத்தை 100 முறை ஓதணும். இதற்கு ரிசுக் அளிப்பவனே அப்படிங்கிறது அர்த்தம். இதை நம்ம ஓதும் போது யா அல்லாஹ் யா ரஸாக் அப்படிங்கிறதாக 100 முறை ஓதிக்கணும். இதை ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டியதான். நம்ம இந்த அமலை தினமும் செய்து வர்றதுனால அல்லாஹ் தாலா நம்ம நினைச்சே பார்க்க முடியாத புறங்களிலிருந்து நமக்கு ரிசுக்கை வழங்குவான். மேலும் நம்மளோட செல்வத்தின் அளவை அதிகமாக்குவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ நம்ம 2வது அமல் என்னங்கிறத பார்த்துடலாம். இதை நம்ம 7 நாட்களுக்கு தொடர்ந்து செய்யணும். இந்த சூறாவை நம்ம 7 நாட்களுக்கு ஒரு ஃபர்லு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறமும் 40 முறை ஓதணும். இந்த அஷ்ஷரஹ் அப்படிங்கிற சூறாவுக்கு பல சிறப்புகள் இருக்குது. பல பேரும் பலன் கண்ட ஒரு சூறாவாக இந்த சூறா இருக்குது. இந்த சூறாவை நம்ம ஓதும் போது பொருள் உணர்ந்து ஓதணும். இப்போ நம்ம இந்த சூறாவுடைய பொருள் என்னங்கிறத பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக சதுரக், நபியே, உமது உள்ளத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா? வவலஅனா அன்க விஸ்ரக், உம்மிடமிருந்து உமது சுமையை இறக்கினோம். அல்லதி அன்கல லஹரக், அது உமது முதுகை முறித்து கொண்டிருந்தது. வரஃபஅனா லக திக்ரக், உமது புகழை உமக்கு உயர்த்தினோம். ஃப இன்னமா அல் உஸ்ரி யுஸ்ரா, கஷ்டத்துடனே
எளிதானதும் இருக்கிறது. இன்னம அல் உஸ்ரி உஸ்ரா, கஷ்டத்துடனே எளிதானதும் இருக்கிறது. ஃபஇதா ஃபரகுத்த ஃபன்சப், எனவே நீர் ஓய்வாகும்போது நல்ல முறையில் உமது இறைவனை வணங்குவீராக. வஇலா ரப்பிக ஃபரகப், உமது இறைவனிடமே ஆதரவு வைப்பீராக. இப்போ நான் இந்த சூறாவை ஃபுல்லாக ஒரு தடவை ஓதி காமிச்சிட்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலம் நஷ்ரஹ் லக்க சதரக் வவலஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கல லஹரக் வரஃபஅனா லக்க திக்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி உஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇதா ஃபரகுத ஃபன்சப் வஇலா ரப்பிக ஃபரகப். இந்த சூறாவை பார்க்குறக்கு வேணால் இது 40 முறை ஓதுறது கஷ்டம் மாதிரி இருக்கும். ஆனால் இது ஓதுறதுக்கு ரொம்பவே ஈஸி தான். ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம இந்த சூறாவை 40 முறை ஓதி முடிச்சிடலாம். அல்லாஹ் இந்த 2 அமல்களையும் ஓதி பயனடைய நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்களில் நிறைய பேர் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றி வைப்பானாக. ஆமீன். மேலும் நம்முடைய செல்வத்தின் அளவை அதிகரித்து கடனிலிருந்து நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.